குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கருவி பலகத்துல இருக்கக்கூடிய கருவிகள் பார்த்தோம். நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பண்பு சோதிப்பான், ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது கொடா நிலையாக பிளாஷ் பணியிடத்தின் வலது பக்கத்தில் தோன்றும். இது நூலக பலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளின் பண்புகள் மற்றும் விருப்பங்களை காட்டுவதோடு அவற்றை மாற்றவும் அனுமதிக்கிறது. பொருள் என்பது உரையாகவோ படமாகவோ கோடாகவோ அல்லது வேறு வடிவமாகவோ இருக்கலாம். அதாவது நம்ம இந்த வரையக்கூடிய இந்த பிளாஷ்ல நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய எல்லாமே பொருள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆப்ஜெக்டுக்கு ப்ராப்பர்ட்டி, பண்பு. அந்த பண்புகள் என்ன அப்படின்னா, இப்போ பண்புகள்ங்கிறது ஒண்ணு இல்லை. இப்போ ஒரு படம் வரைஞ்சிருக்கோம்னா அந்த படத்தோட கலர் மாத்துறது, இதுதான் பண்புகள் அப்படின்னு சொல்றோம். சோ இது எவ்வளவு நீளம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம், பண்புகள். அது எந்த சைட்ல இருக்கு, ரைட் சைட்ல நமக்கு வரும். ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர், நூலக பலகம் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு பேர் லைப்ரரி. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நூலக பலகமும் இருக்கும். ஓகே, இப்போ மற்ற பலகங்களை போல ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டரையும் விண்டோஸ் பட்டியை பயன்படுத்தி தோன்ற செய்யவோ அல்லது மறைய செய்யவோ முடியும். நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது பிளாஷ் பயன்பாடுகள் என்ன, பிளாஷோட யூஸ் என்ன. இந்த பிளாஷ் உதவிட நீங்க எல்லாம் இந்த கேம் விளையாடி இருக்கீங்களான்னு தெரியல. ஒரு எக் கேம் பிளாஷ் கேம் அப்படின்னு அப்படியே நகர்ந்து போகும். முக்காவாசி கேம் எல்லாம் முதல்ல வந்துட்டு இருந்தது பிளாஷ பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருந்தது. பிளாஷ் உதவியுடன் உரை, படம், வீடியோ மற்றும் ஒலி ஆகியவற்றை உங்களது திட்டத்திற்காக ஒன்றிணைக்க முடியும். மேலும் அசைவூட்டங்கள் மற்றும் பயன்பாட்டு இடைமுகங்களை உருவாக்க முடியும். பிளாஷ் மூலம் நீங்கள் உருவாக்கும் எந்த உள்ளடக்கமும் பயன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பயன்பாடு என்றால் என்ன? அதாவது பிளாஷின் உதவியுடன் நாம் உருவாக்கும் எந்த உள்ளடக்கமும் பயன்பாடு. என்ன நம்ம பிளாஷ பயன்படுத்தி செய்யற எல்லாமே பிளாஷினோட பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். சரியா? பிளாஷ்ல எப்படி வரைதல்? அடோப் ஃபிளாஷ் ப்ரொஃபஷனல் CS6 திசை அடிப்படையிலான வடிவங்கள், பாதைகள், நிறங்கள் மற்றும் பாங்குகள் போன்றவற்றை உருவாக்க முடியும். சக்தி வாய்ந்த கருவிகளை கொண்டுள்ளது. பிளாஷ் பிக்சல் மற்றும் பிட்மேப் படங்களுடன் வேலை செய்ய முடிந்த போதிலும் பிளாஷில் உள்ள வரைகருவிகள் வெக்டர் அடிப்படையிலான கலை வேலைப்பாடுகளை உருவாக்குகிறது. நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டிய பிட்மேப்பா பண்றது இருந்தாலும் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த கலை வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய வெக்டர் அடிப்படையில, அதாவது வெக்டர் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ வச்சு அந்த பாயிண்ட் எல்லாம் பிளேஸ் பண்ணி இந்த வரைகிறதான் நம்ம என்ன சொல்றோம், பிளாஷ்ல வரைது. சரி, இந்த இதுல உங்களுக்கு தெரியுமா பகுதியில என்ன இருக்குன்னா, ஆவணங்கள், சலனப்படங்கள் மற்றும் பயன்பாடுகள். நீங்கள் பிளாஷ்ல வேலை செய்யும் போது ஒரு ஆவணத்தை உருவாக்குகிறீர்கள். ஓகே, நீங்கள் உங்கள் வேலைகளை ஒரு பிளாஷ் கோப்பாக சேமிக்கலாம். இப்பொழுது உங்களது ஆவணம் சேமிக்கப்படும். இது ஒரு போட்டோஷாப் போன்ற அடோப் தயாரிப்புகளுக்கு பொருத்தமாக உள்ளது. நம்ம இந்த இதுல பண்ண ஒரு வேலைய பிளாஷா சேவ் பண்ணிட்டு இது அப்படியே என்ன பண்ணலாம், போட்டோஷாப்ல பயன்படுத்தலாம். இந்த பயன்பாட்டில் உருவாக்கப்பட்ட வேர்ட் ஆவணத்தை பயன்படுகிறது. மேலும் பிளாஷ் காலக்கோடுகள், சட்டகங்கள், அசைவூட்டங்கள் மற்றும் பலவற்றை கொண்ட திரைப்பட உருவகத்தை பயன்படுத்துவதால் பிளாஷில் செய்யப்படும் வேலை சலனப்படம் எனப்படுகிறது. அதாவது நம்ம பண்ற எல்லாமே நம்ம அசைவூட்டங்கள் கொடுக்கும் போது அந்த சட்டகங்கள், காலக்கோடுகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்றப்போ பிளாஷ் ஒரு சலனப்படமா கொண்டது. அப்ப சலனப்படம்னா மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இது பிளாஷ் ஆவணம் என்பதும் பிளாஷ் சலனப்படம் என்பதும் ஒரே பொருள். இப்போ பிளாஷ் ஆவணம்னு சொல்லலாம், பிளாஷ் சலனப்படம்னு சொல்லலாம். நம்ம ஆவணம் அப்படின்னால வேர்ட்ல பயன்படுத்துறதா ஆவணம்னு சொல்லலாம். ஆனா இங்க நம்ம பயன்படுத்துற பிளாஷ் ஆவணம்னு சொல்லலாம், பிளாஷ் சலனப்படம் அப்படிங்கிறது இது ரெண்டும் ஒண்ணுதான். சலனப்படம் அல்லது திரைப்படம் என்பது சிறிய மற்றும் எளிமையான கணினி திரையில் மோதி திரியும் பந்தாகவோ அல்லது சிக்கலான முழு நீள ஊடாடல் சாகச கணினி விளையாட்டாகவோ இருக்க முடியும். கணினி விளையாட்டுகள், கல்வி தொடர்பான மென்பொருட்கள், நிகழ்நேர விளைப்படங்கள் மற்றும் தயாரிப்பு விளக்கங்கள் போன்ற தயாரிப்புகள் பயன்பாடுகளை குறிக்கின்றன. ஒரு பயன்பாடு பொதுவாக பல பிளாஷ் ஆவணங்கள் அல்லது இணைக்கப்பட்ட சலனப்படங்களை கொண்டிருக்கின்றது. சரியா? சோ இப்ப நம்ம பிளாஷ்ல என்ன ஒவ்வொரு கருவி பாரு. இந்த கருவி பணித்தளத்தில் ஒரு நேர்கோட்டை வரைய பயன்படுகிறது. லைன் டூலை பயன்படுத்துறதுக்கு, இந்த லைன் டூல்னா லைன் டூல் கிளிக் செய்யணும். அந்த ப்ராப்பர்ட்டி பேஜ்ல இங்க வரும் என்ன மாதிரி டைப் ஆஃப் லைன் நம்ம யூஸ் பண்றோங்கிறது. இது எல்லாமே நம்ம அடோப் போட்டோஷாப்ல பார்த்ததுதான்.
ஆனா இதுல கொஞ்சம் நம்ம வரைஞ்சிட்டு இதுல வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ஒரு கோட்டை இருந்து இந்த கோட்டு வர்றது. சரியா? சோ இந்த மாதிரி கோட்டை வந்து வரைகிறோம். அடுத்தது அதே மாதிரி ஓவல் கருவி. ஓவல் இது எல்லாமே நம்ம பழைய பார்த்ததுதான் நம்ம சொல்றோம். திரும்ப திரும்ப அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஓவல் கருவியை பயன்படுத்தி வட்டம் மற்றும் நீள்வட்டம். உங்களுக்கு தெரியும், வட்டம் வரையணும்னா நம்ம என்ன கீ பிரஸ் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு வரைஞ்சோம்னா வட்டமா வரையும். இந்த நீள்வட்டம் வந்து வட்டமா வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு வரையும். ஓவல் டூலுக்கு ஓன்னு கிளிக் பண்றீங்க, அதுல ஃபில் கலர் ஆகியவற்றை உட்பரப்பு இதெல்லாமே வந்து நம்ம பிளஸ் குறி மாறும், ஒரு டிராக் பண்ணி இழுக்கிறது, இது எல்லாமே ப்ரீவியஸ்ல பண்ணதுதான். அதனாலதான் உனக்கு இது இன்ஸ்டால் பண்ணலன்னாலும் உனக்கு வந்து புரியுது, ஈஸியா இருக்கும். ஸோ கருவி பலகத்தில் உள்ள ஓவல் டூலை கிளிக் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் பலகத்தில் விரும்பும் நீள்வட்டத்தின் நிறம், தடிமன், வகை மற்றும் உட்பரப்பு வண்ணம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கணும். மேடையில் நீள்வட்டம் வரைய வேண்டிய இடத்திற்கு சுட்டியை கொண்டு வரும். இப்பொழுது கூட்டல் குறியாக மாறும் சுட்டி. நீள்வட்டம் வரைவதற்கு சுட்டியின் இடது பொத்தானை அழுத்திக் கொண்டே இழுக்கும். தேவையான அளவில் நீள்வட்டத்தை பெற்ற பிறகு சுட்டியின் பொத்தானை விட்டுவிடும். அதை வந்து ஷிப்ட் பொத்தானை அழுத்தி பிடிப்பதன் மூலம் ஓவல் டூலை பயன்படுத்த கண்ட்ரோல் கீன்னு சொன்னேன் இல்லையா, ஷிப்ட் கீ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஷிப்ட் பொத்தானை அழுத்தி பிடிப்பதன் மூலம் ஓவல் டூலை பயன்படுத்தி வட்டம் வரைய முடியும். சரி, வட்டம் வரைகிறதுக்கு என்ன கீ யூஸ் பண்றோம்? ஷிப்ட் கீ. சரியா? ஷிப்ட் கீ யூஸ் பண்றோம். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஷிப்ட் கீயை அழுத்தி பிடிப்பதன் மூலம் நீள்வட்டத்தை நம்ம வட்டமா வரையலாம். ஓகேப்பா? சோ இந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓவல் டூலுக்கான ப்ராப்பர்ட்டி இங்க வரும். இங்க கலர் ஃபில் பண்றது இருக்கும், இந்த கலரிங் ஃபில்லிங் டூல், இது லைன் டூல், இது ஃபில் டூல். ஃபில் வந்து ஒரு ஜார்ல இருந்து கொட்டுற மாதிரி இருக்கும். சரியா? சோ அடுத்தது செவ்வகம், ரெக்டாங்கிள் கருவி. இது வந்து செவ்வகம், சதுரம். இங்க எப்படி வந்து நீள்வட்டத்தை வச்சு வட்டம் வரைகிறோமோ அதே மாதிரி செவ்வகத்தை வச்சு சதுரம் வரையலாம். எப்படி அப்படின்னா, அதே ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கோட்டத்தை பிடிச்சு இழுத்தோம்னா சதுரம். நீள்வட்டம் மாதிரிதான் இதுவும். செவ்வகம் வரைவதற்கு ப்ராப்பர்ட்டியில இருந்து செவ்வகத்துக்கு தேவையான அமைப்புகளை தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் சுட்டியை கொண்டு வந்தோம்னா செவ்வகம் வரைவதற்கு இடது சுட்டியின் பொத்தானை அழுத்தி கொண்டே இழுத்தோம்னா வந்துடும். இதே மாதிரி ரெக்டாங்கிள் டூலை அழுத்தி பிடிப்பதன் மூலம், ஷிப்ட் பொத்தானை அழுத்தி பிடிப்பதன் மூலம் ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்தி சதுரம் வரைய முடியும். சரியா? அடுத்து இந்த வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது இந்த ரெக்டாங்கிள் கருவியில வந்து வளைந்த முனைகள், இது வந்து நார்மலா வளைந்த முனை இல்லாம இருக்கும். வளைந்த முனைகளா இருக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் டூரை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் பகுதியில் செவ்வக முனை ஆரமற்றில் கிளிக் செய்யவும். செவ்வக முனை ஆரத்துக்கு O முதல் 999 வரையிலான மதிப்பை உள்ளிட்டு ஓகே கிளிக் பண்ணும். பணித்தளத்தில் வளைந்த முனை செவ்வகம் வரைய வேண்டிய இடத்திற்கு சுட்டியை கொண்டு வரும். இதனை வரைவதற்கு சுட்டியின் இடது பொத்தானை அழுத்திக் கொண்டே இழுக்கும். தேவையான அளவில் வளைந்த முனை செவ்வகம் கிடைத்தவுடன் சுட்டியின் பொத்தானை விட்டுவிடும். சோ நம்ம வரைகிறதுக்கு நம்ம டிராக் பண்ணிட்டு இங்க இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இங்க இருக்கு ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸ். சோ இதுல ஸ்டைல் வந்து சாலிட், ஸ்கேல், நார்மல், ரெக்டாங்கிள் டூல். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம வளைந்த முனை வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வளைந்த முனைகளை கொண்ட செவ்வகம் நம்ம இதுல டிராக் பண்ணி இழுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த இதில் வரையலாம். முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரையணும். அடுத்தது ஸ்டார் கருவி, பாலி ஸ்டார் கருவி. இந்த கருவி வந்து பலகோணங்கள் வரையுது, நட்சத்திரம் வரையுது. நம்ம எல்லாமே பேஜ் மேக்கர்ல பார்த்ததுதான், எந்த மாற்றமும் கிடையாது. அதுல நமக்கு என்னன்னா பண்பு இதெல்லாம் மாறும், அது மட்டும்தான், அந்த ஸ்கிரீன் மட்டும்தான் நமக்கு மாறும். மற்றபடி வரைகிறது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இது பலகோணம் மற்றும் நட்சத்திரம் வரைய பயன்படுகிறது. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம் நம்ம, பாலி ஸ்டார் அப்படின்னா. அதாவது பாலினா நிறையன்னு அர்த்தம், அதிகம்னு அர்த்தம். ஸ்டார் வந்து நமக்கு தெரியும் நட்சத்திரம். பாலிகன்ஸ் அப்படின்னா பல கோணங்கள், கோணங்கள்னா பாலிகன்ஸ். பாலிஸ்டார்னா பல நட்சத்திரங்கள். சோ பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை அல்லது நட்சத்திரத்தின் புள்ளிகளின் எண்ணிக்கை 3 முதல் 32 வரை வேறுபடுகிறது. இந்த பாலிஸ்டார் கருவியை பயன்படுத்தி எப்படி வரைகிறது அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிள் டூல் பொத்தான்ல வந்து கீழிறங்க அம்புக்குறியை கிளிக் பண்ணோம்னா அதுல பாலிஸ்டார் டூல் இருக்கும். அந்த பாலிஸ்டார் இன்ஸ்பெக்டர் பலகத்துல தேவையான அமைப்புகளை செட்டிங்ஸ்ல போய் பார்க்கணும். இதுல நம்ம பலகோணங்கள் எண்ணிக்கை 3 முதல் 32 வரல ஏதாவது ஒண்ணு பண்றோம். இப்ப இது வரைகிறத பொறுத்து தான் நமக்கு அந்த ஸ்டார் வந்து வரும். நம்ம என்ன வரைகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டார் வரும். அதாவது இங்க வந்து பலகோணம் வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இதுல வந்து ஸ்டார்.
ஸோ இங்க நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டாரோட சைஸ் கொடுத்தோம்னா ஸ்டார் ஸ்டைல் வந்து ஸ்டார். இதுதான் இவ்வளவுதான் நம்ம பண்றோம் பலகோணம் வந்து வரைகிறது. ஸோ இதுல வந்து எப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு மெனு வந்து இருக்குன்னு சொல்லி இங்க காமிக்கிறாங்க. இப்ப ரெக்டாங்கிள் டூலுக்கு கீழே கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல பாலிஸ்டார் டூல செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப இந்த ரெக்டாங்கிள் டூல்ல இந்த பாலிஸ்டார் டூல நம்ம அடுத்தது எரேசர் மோட் மாடிஃபையர் பயனருக்கு தேவையான அழிக்கும் முறையை தேர்ந்தெடுக்க வருகிறது. அந்த எரேசர் மாடிஃபையர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு பயன்படுதுன்னா டெலீட் பண்றதுக்கு. சோ இதுல இத கிளிக் பண்ண உடனே 5 விருப்பம் வந்து இருக்கும் மணிக்குறியில. இத கிளிக் பண்ண உடனே என்னன்னா எரேஸ் நார்மல் அப்படின்னு கொடுத்தா அனைத்தையும் அழிக்கிறது. அதாவது மேடை அப்படிங்கிறது அந்த ஸ்கிரீன். ஆக்சுவலா மேடைன்னு சொல்றது என்னது, அந்த ஸ்கிரீன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா. சோ இதுல வந்து எரேஸ் நார்மல் அப்படின்னா மேடையில எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். எரேஸ் ஃபில்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த முறை வந்து ஒரு பொருளை சுற்றியுள்ள வெளிக்கோட்டை விடுத்து உட்பறைப்பை மட்டும் அளிக்கின்றது. அதாவது இப்ப நம்ம இந்த பாலிகன் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிடும். இந்த கலர் மட்டும் போயிடும் உள்ள. லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஓரத்துல இருக்கிற லைன் மட்டும் டெலீட் பண்ணும். நமக்கு எது தேவை இல்லையோ அதை மட்டும். அடுத்தது செலக்டட் ஃபில்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட பரப்பு மற்றும் கோடுகளை மட்டும் அழிக்கணும். நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோமோ மொத்தமா அழிக்கணும்னா எரேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் செலக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே டெலீட் ஆயிடும். அந்த மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் எத்தனை நம்ம வந்து பலகோணம் வரைஞ்சிருக்கோம், நட்சத்திரம் வரைஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், எலிப்ஸ் டூல் வச்சு வரைஞ்சிருக்கோம், எல்லாமே டெலீட் பண்ணி. அதையே எரேஸ் ஃபில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஃபில் ஆயிருக்கோ அதெல்லாம் டெலீட் ஆயிடும். எரேஸ் லைன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா லைன் எல்லாம் டெலீட் ஆயிடும். பர்டிகுலரா இதை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சோ இதுலயும் பாருங்களேன், எரேஸ் இன் செலக்டட் ஃபில்ஸ் அப்படின்னா எதை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுல இருக்கக்கூடிய ஃபில்ஸை மட்டும் டெலீட் பண்ணும். சரியா, செலக்டட் ஃபில்ஸ் பரப்பு மற்றும் கோடுகள். எரேஸ் இன்சைட் அப்படின்னா அந்த அழிப்பானால் தொடர்பு நம்ம எந்த பொருளை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி டெலீட் பண்ணோம்னா அது மட்டும் டெலீட். சரியா, சோ ஃபாசிட் அப்படின்னு இருக்கு. வெளிக்கோடுகள் மற்றும் உட்பரப்பில் ஒரே கிளிக்கில் அழிக்கிறது. இதற்காக நம்ம அழிப்பானை பொருட்களின் மீது கிளிக் செய்து இழுக்க தேவையே இல்லை. அதாவது நம்ம இந்த ஃபாசிட் அப்படின்றது என்னன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும் டெலிட் ஆயிடும். நம்ம போய் அதை டெலிட் பண்ணி அழிக்கணும், ரப்பர் மாதிரி அழிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து எரேஸ் ஷேப் மாடிஃபையர், அழிப்பானின் வடிவம் மற்றும் அளவை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. எரேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த எரேஸ் டூலோட அழிப்பானோட சைஸ் அதை வந்து ஷேப் மாடிஃபையர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இந்த இங்க இருக்கு எரேசர் டூல். எரேசர் டூல் இது வந்து டேப் மாதிரி இருக்கா, அது ஃபேசிட் டூல்ஸ். எரேஸ் மோடு வந்து இந்த இதுல கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று எரேஸோட ஷேப்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த எரேஸ் நார்மல், எரேஸ் ஃபில்ஸ், எரேஸ் லைன்ஸ், செலக்டட் ஃபில்ஸ் இது எல்லாமே எதுல இருக்கு, இந்த இதுக்குள்ள இருக்கும், எரேஸ் மோட்ல இருக்கும். சரியா, சோ இது வந்து எரேஸ் மோட் மாடிஃபையர்ன்றது அதுல இருக்கு. அடுத்து உட்பரப்புகள் அல்லது கோடுகள் நீக்குதல். எரேஸ் டூல கிளிக் பண்ணணும், ஃபேசிட் மாடிஃபையர் கிளிக் பண்ணணும், கோட் அல்லது வன்னி பகுதியை கிளிக் செஞ்சோம்னா டெலீட் ஆயிடும். ஸோ மாடிஃபையர் இது அதெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி தான். ஓகேப்பா, ஸோ இது வந்து நம்ம வந்து டெலீட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோடை மட்டும் டெலீட் பண்றது. ஸோ இது வந்து இதனால வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல, அதனாலதான் உனக்கு வந்து ப்ராக்டிக்கலா போட முடியும். ஸோ எல்லாமே வந்து அமௌண்ட் கொடுத்து பே பண்ண பெய்டு வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ ட்ரையல் வெர்ஷன் கூட ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ட்ரையல் வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அது சிஸ்டம் மூலமாவே உங்களுக்கு எப்படின்றது நல்லா இருக்கும். அந்த சிஸ்டம் மூலமா பண்றது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோணும். சிஸ்டம் மூலமா இல்லைனாலும் நம்ம எப்படின்றத நான் பார்ப்போம். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் பணித்தளத்தில் வந்து உரையை சேர்ப்பதற்கு இது பயன்படுகிறது. டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, கருவி பலகத்துல டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் எல்லாமே ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் வந்துடும். அதுல போய் ஃபாண்ட், பேட்டர்னு, கலர் என்ன வேணும் அதெல்லாமே பண்ணிட வேண்டியது. அப்புறம் மேடையில எங்க வந்து கிளிக் பண்றோமோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ டைப் பண்ணோம்னா அந்த இப்போ வெல்கம் டு ஆல் இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம இழுத்துட்டு இதுதான் மேடை, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதா மேடை. ஸோ இந்த மாதிரி நம்ம உரையை தட்டச்சு செய்யலாம். சரியா, இப்போ ஃபிளாஷ் பொருட்களை எப்படி தேர்ந்தெடுக்க, அதாவது நம்ம மேடையில் எந்த ஒரு பொருளையும் பதிப்புக்கு முன் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபிளாஷ் பொருட்களை தேர்ந்தெடுக்க பல்வேறு வழிகளை வழங்கும். செலக்ட், இப்ப நம்ம வந்து டெலீட் பண்ணணும்னாலும் செலக்ட் பண்றோம், டெக்ஸ்ட செலக்ட் பண்ணணும்னாலும் செலக்ட் பண்றோம்.
அதுக்கு வந்து என்ன டூல் பயன்படுத்துறோம்னா செலக்ஷன் டூல் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். சரியா? அந்த செலக்ஷன் டூல் அப்படி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பது செலக்ஷன் டூலின் மீது கிளிக் செய்ய வேண்டும். ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதுதான் செலக்ஷன் டூல். சோ அத வந்து எந்த பொருளை நம்ம வந்து இது பண்ண போறோமோ, இப்போ அந்த பொருள் ஓரக்கோடு எதையும் பெற்றிருக்கவில்லை எனில் செலக்ஷன் டூலை பயன்படுத்தி கிளிக் செய்யும். இப்பொழுது அந்த பொருள் தேர்ந்தெடுக்கப்படும். சோ அந்த பொருள் வெளிக்கோடு மற்றும் உட்பரப்பை பெற்றிருந்தால் உட்பரப்பை மட்டும் தேர்ந்தெடுக்க அதன் மீது கிளிக் செய்யும். இப்பொழுது வெளிக்கோடு தேர்ந்தெடுக்கப்படாமல் விடப்படும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிக்கோடு இல்லாம அப்படின்னா கிளிக் பண்ணா அந்த பொருள் தேர்ந்தெடுக்கணும். உள்ள மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வெளியே உள்ளதை விட்டுட்டு உள்ள மட்டும். சரியா? வெளிக்கோடு மற்றும் உட்பரப்பு இரண்டையும் தேர்ந்தெடுக்க அதன் மீது 2 முறை கிளிக் செய்யும். ஓரக்கோடு இல்லாம இருக்கும், அப்ப கிளிக் பண்ணனா அந்த ஒரு பொருள் மட்டும் செலக்ட் ஆகணும். அதனால பிரச்சனை இல்லை. சிலதுல நம்ம ஃபில் பண்ணிருக்கோம், உள்ள வந்து நம்ம வெளியே பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ணோம்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆயிடும். சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு, இந்த மாதிரி அவுட்லைன் அண்ட் ஃபில்னா ஒன்லி த ஃபில்ஸ் அப்படின்னா உள்ள இருக்கிறது ஒரு டாட் பிளேன்ஸ்ல இருக்கா, அப்ப என்ன அர்த்தம், உள்ள இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்ப ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இது அவுட்லைன் இல்லாதது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட்லைன் இல்லாது செலக்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கும் போது டாட் பிளேன்ஸ்ல டிஸ்பிளே கோரக்கோட்டுடன் முழு பொருளையும் தேர்ந்தெடுத்த எல்லாமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ஷன் பாக்ஸை பெற்றிருக்க வேண்டும். ஒரு முனையில் கிளிக் செய்து அதன் எதிர்முனை நோக்கி இழுக்க வேண்டும். அதாவது இது டிராக் பண்ணி இழுத்தீங்கன்னா செலக்ட். இது வந்து நம்ம இங்க பண்றதுதான். நம்ம நார்மலா வந்து டெஸ்க்டாப்ல பண்ணுவோம் இல்லையா, கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணோம்னா 4 இது செலக்ட் பண்றது. அதான் செலக்ஷன் தான். இப்ப இந்த மாதிரி வரும், அப்படியே டிராக் பண்ணி இது வரைக்கும் கிளிக்கிங்கன்னா இது ஃபுல்லா செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது முழு பொருட்களுக்கான செலக்ஷன் ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்காங்களா? சோ வெளிக்கோட்டை மட்டும் தேர்ந்தெடுக்கும் கருவி மூலம் வெளிக்கோட்டை கிளிக் செய்யும். இப்ப இதை மட்டும் வெளிக்கோடுனா வெளியே மட்டும் கிளிக் பண்ணா போதும். உள்ள கிளிக் பண்றது உள்ள வச்சு கிளிக் பண்றோம், வெளியே கிளிக் பண்றது வெளியே வச்சு கிளிக் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சோ முழு வெளிக்கோட்டுக்கு அதை இரட்டை கிளிக் செஞ்சோம்னா 2-3 கோடு இருந்துச்சுன்னா 2 தடவை. சரி, ஷிஃப்ட் விசை அழுத்திக் கொண்டு கூடுதல் பொருட்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து அங்கங்க எனக்கு வேணும். சோ இந்த பொருள் வேணும், அப்புறம் இந்த பொருள் வேணும், இந்த 2. அப்ப இதை ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணி இதை 1 இதை 1 அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இது வந்து செலக்ஷன் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாசோ கருவி. லாசோ கருவினா ஃப்ரீ ஹேண்ட் தேர்வு செய்வது. ஸோ ஃப்ரீ ஹேண்டை பயன்படுத்தி எப்படி தேர்வு செய்வது, நம்ம வந்து வரைஞ்சதை சும்மா இருந்தா இதுதான் ஃப்ரீ ஹேண்ட், இது நம்ம இதுதான் ஃப்ரீ ஹேண்ட், இது செலக்ட் பண்ற பாருங்க, இதுதான் ஃப்ரீ ஹேண்ட். ஸோ அதுதான் லாசோ கருவி. எங்கு வேண்டுமானாலும் இந்த நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இது ஒரு மாதிரி ஏதாவது இப்படி இருக்கும், ஒரு பிடிச்சி போட்ட மாதிரி. இந்த வந்து லாசோ கருவி. பாயிண்ட் டு பாயிண்ட் தேர்வு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பொருட்களை சுற்றி ரெட்டை முறை கிளிக் செய்யணும். சரியா? இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்ல. ஓகேப்பா? ஸோ அடுத்தது ஜூம் கருவி தெரியும், எவ்வளவு பெருசா பார்க்கணும், நான் ரீட் பண்றது எல்லாமே. ஸோ ஜூம் கருவி வந்து பெருசா பாக்குறது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது, இந்த ஜூம் டூ. ஸோ இது வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம், இல்லை இது பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். அது இன்னொன்று பார்த்துருவாங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் கருவி. அதாவது ஹேண்ட் கருவி எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பொருட்களை நகர்த்துவதற்கு. அதாவது பெருசா அமைச்சிருக்க பொருளை வந்து நெருக்கமா ஒரே இதுல பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் கருவியை பயன்படுத்தி நம்ம ஒரே இதுல பார்க்கலாம். இது வந்து நீங்க எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஆன்லைன்ல, அமேசான்ல எல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா பக்கத்துல கொண்டு போனீங்க, ஜூம் டூல் கொண்டு போனீங்கன்னா அந்த பொருளோட இது வந்து உருக்கிறதுக்கு பார்த்துட்டே வரலாம். அந்த மாதிரி ஹேண்ட் கருவி மேடையை மட்டும் நகர்த்தும், அது எங்க இருக்கோ அது மட்டும். சரியா? ஸோ சுற்றியின் பொத்தான் விட்டுட்டு சும்மா நம்ம நகர்த்தினால என்ன பண்ணுவோம், அது என்னாகும், அந்த ஹேண்ட் கருவி வந்து கை மாதிரி வரும், எது தேவையோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியாப்பா? ஸோ அடுத்தது ஃபிளாஷ் அதிர்படம் உருவாக்குதல் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.